பரதான நோன்புக்கு நியத் அவசியம். நியத்தை வாயால் மொழிவதா மனதால் சொல்லுவதா? வாயால் எப்படி மொழிவது? நவைத்து சௌமமதின் நன்னதாயி பரதி ரமதான அது போன்ற இதுவெல்லாம் பிதா, இதுவெல்லாம் ஆதாரம் இல்லாத செயல்பாடுகள். எல்லா உலமாக்களிடத்திலும் தனிப்பட்ட கருத்தல்ல, எல்லா உலமாக்களுடைய ஒட்டுமொத்த கூட்டமும் சொல்லுகிறது, நீயாவை வாயால் மொழிதல் பிதா, மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல். நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது, எண்ணம் உள்ளம் சம்பந்தப்பட்டது. உள்ளத்தில் இருந்ததை மொழிவதுதான் கடமையா. எல்லா அமல்களிலும் தொழுகையில் பார்த்தால் நிற்பார், தக்பீரை கட்டுவார், தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி கிபிலாவை முன்னோக்கி 2 ரக்காத்துகள் சரியா வராது. அது மறுபடியும் தொழுகிறேன் இமாமை முன்னோக்கி 2 ரக்காத்துகள் கிபிலாவை முன்னோக்கி வராது மறுபடியும். இப்படி அவருக்கு ஃபர்து தொழுகை முடிந்துவிடும் அளவுக்கு நியத்தை மேற்கொண்டு கொண்டே இருப்பார். அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீயா கிடையாது. நீயா உள்ளம் சம்பந்தப்பட்டது. நாளை நோன்பு நோக்கிறேன், அவ்வளவுதான். நாளை நோன்பு நோக்கிறேன், மனதால் எண்ணினால் போதும். அதுதான் சுன்னா, அதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய வழிகாட்டல். நியத்தை வாயால் மொழிதல் பித்ஆ, மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்துதல். இரண்டாவது அடிப்படை, இரண்டாவது ருக்குன். இது இல்லை என்றால் நோன்பு கிடையாது. அது என்ன? அதுதான் நோன்புடைய விளக்கம். சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் தடுத்த அனைத்து காரியங்களையும் விட்டு விலகி இருத்தல். இதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறான். ரமதானுடைய காலை பொழுதுகளில் சாப்பிடுவதை, குடிப்பதை, ரமதானுடைய நேரங்கள் சூரியன் உதயமாவதிலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். மனைவிமார்களோடு இணைவதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இது போன்ற காரியங்களை விட்டு முற்றிலுமாக தடுத்திருத்தல். இதை மீறினால் நோன்பு அவருக்கு கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வகுலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் கைத்துல் அப்யத் மினல் கைத்தில் அஸ்வத். அந்த சூரியன் உதயமாகக்கூடிய நேரம், கருப்பு நிறத்தின் நூலிலிருந்து வெள்ளை நிற நூல் வெளியாகக்கூடிய அந்த நேரம் வரை சாப்பிடுங்கள், குடிங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு சொல்கிறான், சும்ம அத்தீமுஸ் ஸியாம இலல் லைல். பிறகு நோன்பை முழுமையாக்குங்கள் இரவு வரை, பசித்திருங்கள் இரவு வரை. மூன்றாவது ருக்குன் பொதுவானது. அவர் முஸ்லிமாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவராக இருக்க வேண்டும், சக்தி மிக்கவராக, அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். மரீதாக, நோயாளியாக இருக்கக்கூடாது. பயணத்தில் அவர் இருக்கக்கூடாது. பயணத்தில் நோயாளியாக இல்லாத எல்லா முஸ்லிமான ஆண்கள் மீதும் நோன்பு கடமை. அவர் யாராக இருக்க வேண்டும்? முஸ்லிமாக இருக்க வேண்டும், சிந்தனை உள்ளவராக இருக்க வேண்டும், பாலிகானவராக, வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும், அந்த நோன்பை நோற்பதற்கு சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும். நோன்பாளியாக அவர் பயணத்தில் இருக்கக்கூடாது, நோயாளியாக இருக்கக்கூடாது. பெண்ணாக இருந்தால் அந்த பயணம் நோயோடு ஹைத் நிஃபாஸ், அந்த அவர்களுடைய அந்த இரண்டு பருவங்கள், அந்த 2 காலத்தை தவிர மற்ற காலத்தில் அவர்கள் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு கடமை. அந்த காலத்தில் இருந்தால் அவர்களுக்கு நோன்பு கடமை கிடையாது. இந்த 3 ருக்குன்கள் நீயா, இரண்டாவது காலையிலிருந்து இரவு வரை அந்த மகரிபுடைய அந்த இஃப்தாருடைய நேரம் வரை பசித்திருத்தல், தாகத்தோடு இருத்தல், மனைவி மகளோடு இணையாமல் இருத்தல். மூன்றாவது அவர் முஸ்லிமாக, சிந்தனை உள்ளவராக, தெளிவானவராக, சக்தி உடையவராக, நோயாளியாகவோ பயணத்தில் இல்லாமலோ ஹைதாகவோ நிஃபாஸுடைய பெண்களாகவோ இல்லாமல் இருந்தால் அவர்கள் மீது நோன்பு கடமை. அடுத்ததாக நேரடியாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். இது இல்லை, இதை செய்தால் நோன்பு முடிந்துவிடும். என்ன மிகப்பெரிய பாவம்? ரமதானுடைய மாதத்தில் தனக்கு ஹலாலான மனைவியோடு இணைவது, தனக்கு ஹலாலான மனைவியோடு சேர்வது ரமதானுடைய மாதத்திலே செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் அதை தடுத்திருக்கிறான், அல்லாஹ் அதை தடை செய்திருக்கிறான். யாராக இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகித்தான் ஆக வேண்டும் ரமதானுடைய பகல் பொழுதுகளில். அப்படி அவர் செய்தால், அப்படி அவர் சேர்ந்து விட்டால் இவருக்கு 2 சட்டங்கள் இருக்கிறது. ஒன்று, அந்த நோன்பு அவருக்கு முறிபட்டுவிடும், அவர் அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும். இன்னொன்று, அவருக்கு கஃபாரா இருக்கிறது, அதற்குரிய பரிகாரம் இருக்கிறது. இந்த பரிகாரம் எதோடு தான்? அந்த நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும் என்ற சட்டத்தோடு தான். என்ன பரிகாரம்? இமாம் புகாரி, முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார். நல்ல ஹதீஸ். ஹலக்து யா ரசூலல்லாஹ், அழிந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே. என்ன செய்தாய், அழிந்து விட்டாய் என்று சொல்கிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். அந்த நபித்தோழர் சொன்னார், வகஅது அலா இம்ரஅதி ஃபி ரமதான், ரமதானுடைய பகல் பொழுதில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸ்ததீஉ துஅதிக ரகபா, ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறதா? قال لا يا رسول الله, இல்லை, அடிமையை விடுதலை செய்தல். فهل تستطيع ان تصوم شهرين متتابعين, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்பதற்கு சக்தி இருக்கிறதா? قال لا يا رسول الله, இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே. فهل تستطيع ان تطعم 60 مسكينا, 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா? قال لا يا رسول الله, இல்லை. கொஞ்சம் உட்காருங்கன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். கொஞ்சம் உட்காருங்க. என்னெல்லாம் கேட்டாங்க? அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா? 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா? 60 ஏழைகளுக்கு உணவளிப்பதற்கு சக்தி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு பேரித்த மலத்துடைய ஒரு அளவு கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை அழைத்து, இதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை நீக்கிக்கொள், உன் பரிகாரத்தை நீக்கிக்கொள். அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, அஅலா அஃப்கர மின்னா, என்னை விட இந்த சதகாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா? இவருக்கு என்ன சொன்னார்கள்? இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக்கொள். அவர் என்ன சொன்னார்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா? ஃபதஹிகன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதை கேட்டவுடன் முஹம்மது ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தங்களுடைய கடவாய்ப்பல் தெரியும் அளவிற்கு. கால அத்இமுஹு இயாபக், இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவளித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்போ இந்த 3ம் தர்த்தீபோடு, ஒன்று இருந்தால் ஒன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று, அது இல்லை என்றால் இன்னொன்று. எதுவெல்லாம்? முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதங்கள் தொடர்ச்சியாக, அதில் பெருநாள் வந்தால் அந்த பெருநாளுடைய நாளை மட்டும் விட்டுவிட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்றல். 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்றல். 3வது 60 ஏழைகளுக்கு உணவளித்தல். இது ரமதானை நோன்பை முறிக்கக்கூடிய பாவம். ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்த தன்னுடைய ஹலாலான மனைவியோடு இணைதல். 2வது வேண்டுமென்றே குடித்தல், சாப்பிட்டார். வேண்டுமென்றே குடித்தல், சாப்பிட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், சாப்பிடுங்கள், குடிங்கள், எதுவரை? சூரியனுடைய உதயம் வரை. அதை தொடருங்கள் எதுவரை? இரவு வரை. அப்போ யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ, சாப்பிடுகிறாரோ, அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும். அவருக்கு கடமை கதா, அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் ரமதான் அல்லாத மாதத்தில். ஆனால் மறதியில் ஒருவர் குடிக்கிறார், மறதியில் சாப்பிடுகிறார், இவருக்கு சட்டம் என்ன? இவருக்கு நோன்பு முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் நஸிய வ ஹுவ ஸாயிம், அவர் மறந்து நோன்பாளியாக இருக்கிறார், ஃபஅகல அவ் ஷரிப, குடிக்கிறார், சாப்பிடுகிறார், ஃபல்யுத்திம்மு ஸௌமஹு, அவர் நோன்பை முழுமையாக்கட்டும். ஏன்? ஃபஇன்னமா அத்அமஹு அல்லாஹு வ ஸகாஹு, அவருக்கு அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் தண்ணீர் கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள். நோன்பிலே மறதியிலே தண்ணீரை கொடுத்தார். ஒருவர் வேணும்னு தண்ணீரை குடிச்சிட்டு அல்லாஹ் உணவளிக்கிறான்னு சொல்லக்கூடாது, அல்லாஹ் தண்ணி விடுவான்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி யாராவது அப்படி குடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் அவரை நோன்பாளி என்று ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சாப்பாடு கொடுக்கலாம், அல்லாஹ் தண்ணி கொடுக்கலாம், குடிக்கணும்னு சொல்லக்கூடாது. இந்த 2ம், யார் வேண்டுமென்றே சாப்பிடுகிறாரோ, குடிக்கிறார், அவருக்கு நோன்பு முறிந்துவிடும். மறதியில் செய்தால் அவருக்கு நோன்பு முறியாது, அவர் அந்த நோன்பை தொடரலாம். 3வது, தன்னுடைய இயற்கை ஆசைகளை தங்களுடைய இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வெளியாக்குங்கள். புரிந்து கொள்ளுங்கள். இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல், இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு முறிந்துவிடும். இவருக்கு கதா கடமை. இவர் நோன்பை மீண்டும் நோக்க வேண்டும். ஏன்? நோன்பு மனோ இச்சைகளை விட்டு அவனை பாதுகாக்கக்கூடியது, ஆசாபாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது. நாளை மறுமையிலே நோன்பும் குர்ஆனும் அவனுக்கு சாட்சி சொல்வதற்காக வரும். நோன்பு என்ன சொல்லும்? யா அல்லாஹ், உணவை தடுத்துக் கொண்டான், மனோ இச்சைகளை, ஆசாபாசங்களை, அசிங்கங்களை செய்வதிலிருந்து தன்னை தடுத்துக் கொண்டான் ரமதானுடைய மாதத்தில். அதனால் யா அல்லாஹ் இவருடைய சிபாரிசை அங்கீகரி, அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை அல்லாஹ் அங்கீகரிப்பான். இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம். முத்தமிடுதல், அது போன்ற சாதாரண காரியங்களை மனைவியோடு செய்வது அனுமதிக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்திருக்கிறார்கள்.
இந்த காலங்களில் ஒருவர் ஜுனூப் அடைகிறார், குளிப்பு கடமையாகக்கூடிய நிலைமையை இரவிலே அடைகிறார். ஆனால் இவர் இரவிலே அசந்து உறங்கி சஹரை அடைந்து விட்டார். சஹரை அடைந்து சஹரம் முடிந்து விட்டது. ஆனால் இவர் குளிப்பு கடமையான நிலைமையில் தான் இருக்கிறார். இவருக்கு நோன்பு கூடுமா கூடாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுனூபுடைய நிலையிலேயே சஹரை அடைந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோற்றிருக்கிறார்கள். அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும். இது நோன்பை முறிக்கக்கூடிய காரியம் அல்ல. நான்காவது, வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல். வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும். தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது. ஐந்தாவது, ஹைத் நிஃபாஸ், பெண்களுடைய அந்த பருவ காலங்கள். இந்த பருவ காலங்களில் அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது, நோன்பு வைப்பது கூடாது. நோன்பு வைப்பது கூடாது. அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நோன்பு முறிந்துவிடும். அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய இஃப்தாரை முடிப்பதற்கு 5 நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும். அந்த நோன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும். ஹைதுக்கும் நிஃபாஸிற்கும் கபா உண்டு, தொழுகைக்கு கபா இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, தொழுகைக்கு கபா இல்லையா, நோன்பிற்கு மட்டும்தான் கபாவா? ஆம், அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை ஏவினார்கள். நோன்பிற்கு கபா உண்டு, அதை மீண்டும் நோக்க வேண்டும். ஹைத் நிஃபாஸுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது. பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறது. பயணத்திலோ நோயிலோ இருந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வமன் கான மரீதன் அவ் அலா சஃபரின், நோயிலோ பயணத்திலோ யாரோ இருக்கிறாரோ ஃபஇத்தத்தும் மின் அய்யாமின் உஹர், அவர் மற்ற மாதங்களில் அந்த நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் எளிதைத்தான் நாடுகிறான், சிரமத்தை அல்லாஹ் நாடவில்லை. அர்ஹமுர் ராஹிமீன். ஆனால் ஒருவர் நோயோடு இருக்கிறார், ஒருவர் பயணத்திலே இருக்கிறார். இவருக்கு நோன்பு வைப்பதற்கு அல்லாஹ், நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் சலுகை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவராக விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, பயணத்தில் நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது, நான் நோன்பை நோக்கலாமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ருக்ஸத்தும் மினல்லாஹ், இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி. ஃபமன் அஹத பிஹா ஃபஹஸன், யார் இதை எடுத்துக் கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும். வமன் அஹப்ப அன் யஸூம ஃபலா ஜுனாஹ அலைஹி, யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், வ அன் தஸூமு கைருல் லக்கும், நோன்பை நோற்றால் அது சிறந்தது உங்களுக்கு. இதிலே பயணத்திலே நோன்பில், பயணத்திலே நோயிலே. பயணம் இன்றெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான். நோயெல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அனுமதி. இவர் தலைவலின்னு உட்கார்ந்துட்டு நோன்பு விட்டுவிடக்கூடாது, சரியா? தொண்டை வலிக்குன்னு சொல்லி நோன்பு விடக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ். இவருக்கு நோய் எப்படி இவர் விருப்பப்பட்ட அந்த நோன்பை விடலாம். நோன்பு நோற்பதுதான் இந்த காலங்களில் சிறந்தது. ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது. ஆனால் நோன்பின் மீறுள்ள பற்றால் இவர் நோன்பை நோற்றையாக வேண்டும் என்று அடம் பிடித்தால் இது ஹராம், இது ஹராம். ஏன்? அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுமதியை கொடுத்திருக்கிறான். இப்படிப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த அனுமதிக்கு மாறு செய்து தனக்குத்தானே தீங்கிழைத்தவர், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறியவர். அப்போ நோன்பிலோ அல்லது பயணத்திலோ நோன்பை அவர் விட்டால் ரமதான் அல்லாத மாதங்களில் அந்த நோன்பை அவர் கபா செய்ய வேண்டும். அடுத்த ஒரு சட்டம், ஹாமில் முர்தியா, பால் கொடுக்கக்கூடிய குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்கள். இந்த விஷயத்தில் உலமாக்கள் மத்தியிலே அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. 5 விதமான கருத்துக்கள் இந்த விஷயத்தில் மட்டும் அஹ்லு சுன்னாவுடைய உலமாக்களிடத்தில் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்து என்னவென்றால், ஹாமில் முர்தியா, இவர்களுடைய சட்டம் என்ன? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய, குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய். இப்னு உமர், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த இருவருடைய கருத்து, இந்த இருவருடைய விஷயத்தில் ஹாமில் முர்தியா, பால் கொடுக்கக்கூடிய பெண், குழந்தையை சுமக்கக்கூடிய பெண், யாருடைய கருத்து? இப்னு உமர், இப்னு அப்பாஸ். இந்த இருவருக்கும் மாற்றமான கருத்தை சஹாபாக்களில் யாரும் கொண்டிருக்கவில்லை. சஹாபாக்களில் யாரும் இந்த கருத்துக்கு மாற்றமான கருத்தை கொண்டிருக்கவில்லை. அது என்ன கருத்து? குழந்தையை சுமக்கக்கூடிய தாய், பால் கொடுக்கக்கூடிய தாய்,
இருவரும் முடியாத பட்சத்தில் நோன்பை விட அனுமதி உண்டு. ஆனால் இவர்கள் இயலாதவர்கள் நோன்பை விட்டால் எப்படி கபா செய்ய தேவையில்லையோ அது போன்றுதான். ஒருவர் இயலவில்லை, வயதாகிவிட்டது, அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. வாழ்க்கையே நோய்தான், அவருக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது. அவருக்கு என்ன கஃபாரா? ஒவ்வொரு நோன்பிற்கும் ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இயலாதவர்களை போன்றுதான் யார்? குழந்தையை சுமக்கக்கூடிய பெண்ணும் பால் கொடுக்கக்கூடிய பெண்ணும் இருவரும் நோன்பை விட அனுமதி இருக்கிறது. விட்ட நோன்பை மீண்டும் நோக்க தேவையில்லை. இயலாதவர்களுடைய சட்டத்தை போன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தால், ஒரு நோன்பிற்கு ஒரு ஏழைக்கு உணவளித்தால் போதுமானது. இதுதான் ஹாமில் முர்தியுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்களுடைய கருத்து. அடுத்ததாக ரமதான் மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன? மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும், காலை எழுந்தவுடன் தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல. சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வாக் செய்யலாம். ஆனால் இந்த காலத்தில் நாம் பல் துவக்கக்கூடிய டூத்பேஸ்ட் இது போன்ற காரியங்களை எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. எந்த அளவு தவிர்த்துக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தவிர்த்துக் கொள்வது நல்லது. மிஸ்வாக் செய்வது அனுமதிக்கப்பட்டது. துர்நாற்றம் வருகிறது, அதனால் பல் துவக்கிறேன், இதுவெல்லாம் ஒரு நோன்பாளை உடைய அழகல்ல. அந்த துர்நாற்றம் அல்லாஹ்விடத்திலே கஸ்தூரி நறுமணத்தை விட சிறந்தது. வாய் கொப்பளிக்க அனுமதி உண்டு. வாய் கொப்பளிக்க அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. குளிர்ந்த நீரை கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு, எல்லை மீறக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் அது. இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு. மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது. வாய் வழியாக அல்லது வாய் வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும். தொண்டை வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் நோன்பு முறிந்துவிடும். ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும், காதுக்கு சொட்டு போட வேண்டும். இவருக்கு ஆஸ்துமா இருக்கிறது, அந்த என்னது இன்ஹேலர், இதை பயன்படுத்த வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு. இவர்களுடைய நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது. எது? குளுக்கோஸ் போடுறது. அது குடிச்சா அது போட்டா தொண்டை வழியாக தான் இறங்கக்கூடாது. குளுக்கோஸ் வழியாக உள்ள ஏற்றுற உணவு செய்யக்கூடாது. அது நோன்பை முறித்துவிடும். அவருடைய நோய்க்கு இது செய்தால் குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது. அந்த நோயுடைய தடுமனை அது குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் அதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வதுதான் சிறந்தது. இது நோன்பு காலங்களில் அனுமதிக்கப்பட்டது. அடுத்ததாக ரமதானுடைய சுன்னத்துகள், நோன்புடைய சுன்னாக்கள் என்ன? முதலாவது சுன்னா, ஃபஜ்ருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சஹரை சாப்பிடுதல். சஹரை பிற்படுத்துதல். சஹரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மா, என் சமூகம் நன்மையில் இருக்காது மஅخرு ஸஹூர், சஹரை பிற்படுத்தும் வரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு, சஹர் செய்யுங்கள், ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹருடைய உணவில் பரக்கத் இருக்கிறது. சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், தஸஹர்னா மஅன் நபி, அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹரை மேற்கொள்வோம், அதற்கு பிறகு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம். அப்போது கேட்கப்பட்டது, அந்த அதானுக்கும் ஃபஜ்ருடைய அதானுக்கும் சஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன? 50 குர்ஆன் வசனங்களை ஓதி முடிக்கலாம். அதுக்குள்ளதான் சாப்பிடுவாங்க. 50 வசனத்தை ஓதுக்கு எவ்வளவு ஆகும்? ஒரு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும். எமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த விரட்டுகளை சாப்பிட்டு முடிச்சு இறுதியா அவர் தன்னுடைய கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார். இது முறை கிடையாது. நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது.
அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம், சஹாபாக்களுடைய வழக்கம். நமக்கு முழு ஜுஸ ஓதுனா கூட சாப்பாடு முடியாது, 2 நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹாரையே சமைச்சு வச்சிருவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். பின்னால் பார்ப்போம் ரமதானிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில். அப்போ சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று. இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை. சிலர் எம்முடைய நாடுகளில் எப்படி 2 மணிக்கே சஹரை முடிச்சு தூங்கிடுவாங்க. 2 மணிக்கே சஹர் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. சஹர் முடிஞ்சிருச்சுல தூங்கிடலாம்னு சொல்லி ஃபஜ்ர் போயிடும். காலைல 10 மணிக்கு எழுந்திருப்பார். இவர் நோன்பாளியா? உண்மையான நோன்பாளியா? நோன்பாளி கிடையாது. இவர் வேஷம் போடுவதற்காக, ஏதோ பசிக்காக நோன்பை வைக்கிறார். இவர் அல்லாஹ்வுடைய அச்சத்திற்காக நோன்பை வைத்திருந்தால் ஃபஜ்ர் தொழுகைக்கு சென்றிருப்பார். சஹரை பிற்படுத்துதல் தான் சுன்னத். இரண்டாவது இஃப்தாரை முற்படுத்துதல். இஃப்தாரை முற்படுத்துதல். நம்மளுக்கு இஃப்தாரத்தான் பின்னாடி தள்ளுவாங்க, சஹரத்தான் முன்னாடி தள்ளுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் மஅஜ்ஜலுல் ஃபித்ர், இஃப்தாரை விரைவுபடுத்தும் வரை. சூரியன் மறைந்து விடுகிறது என்பதுடைய ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும். இஃப்தார் மூலமாக நோன்பை முறிக்க வேண்டும். பெருத்தமலத்தை கொண்டு முறிப்பது சுன்னத். அது இல்லை என்றால் தண்ணீர், அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு. இப்ப இஃப்தாருக்கென்று தனிப்பட்ட ஒரு துஆ இருக்கிறது. நம்ம என்ன துஆ ஓதுவோம் சொல்லுங்க? அல்லாஹும்ம லக ஸும்து வ பிகா ஆமன்து. இதுவெல்லாம் சஹீஹான அறிவிப்பை கொண்டு வந்த துஆக்கள் கிடையாது. ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரே ஒரு துஆ மட்டும்தான் ஹசனுடைய தரத்தில் இருக்கிறது. சஹீஹுக்கு அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு துஆ இஃப்தாருக்கு என்று இருக்கிறது. இஃப்தாருடைய நேரம் துஆ கேட்பது சுன்னத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஃப்தாரில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அவ்வளவு அழகான நேரம். இந்த இஃப்தாருடைய நோன்பை முறிக்கும் பொழுது ஒரே ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக திருமிதி அபூதாவூதிலே ஹசனுடைய தரத்திலே பதியப்பட்டிருக்கிறது. பசி சென்று விட்டது. வபதலத்தில் உரூகு, நரம்புகள் நனைந்து விட்டது. வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினால். ذهب الظمأ وبطلت العروق وثبت الأجر إن شاء الله. துஆவுடைய கிதாபுகளில் இருக்கும், பார்த்து படித்துக் கொள்ளுங்கள். நான்காவது, புறம் பேசுதல், பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகி இருத்தல். ரமதான் வந்தாதான் இந்த நினைப்பே நமக்கு வரும். நோம்பாளிப்பா பேசாத மற்றவங்களை பத்திமாங்க, நோம்பாளிப்பா பொய் பேசாதம்மாங்க. ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா? பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா? கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதான் மாதத்தில் அல்லாஹ் பயிற்சி படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக. இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி 100% பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாசம் ஃபெயில் ஆயிடுவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் சொல்வதை விட்டும் அது போன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலே பசித்திருப்பதாலும் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பலனும் இல்லை. அடுத்த ஒண்ணுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒண்ணு. என்ன சொல்லுவார் இவர், நம்ம காத்துட்டு இருந்த ஒண்ணு தராவீஹ் தொழுகை. என்ன சொல்லுவாருன்னு கேட்கறதுக்கு கேட்டு அதை மக்களிடத்தில் சொல்றதுக்காகவே இல்ல மஷா அல்லாஹ் நம்மிடத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க, பல கூட்டம் இருக்கிறது. தராவீஹ் தொழுகையை உடைய சட்டத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இந்த கியாமுல் லைலுடைய தொழுகை ரமதானுக்கென்று விசேஷமான தொழுகை கிடையாது. எல்லா மாதங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத இரவு தொழுகை தான் ரமதானுடைய மாதத்தில். தராவீஹ் என்ற ஒரு தனி தொழுகையெல்லாம் கிடையாது. ரமதானுடைய மாதத்தில் தொழுத அல்லாஹ்வுடைய தூதருடைய தொழுகை மற்ற மாதங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத கியாமுல் லைல் தான். இது என்ன எண்ணிக்கை சொல்லுங்க பாப்போம். அவங்கள்ட்ட விட்டுறேன். 20 சொல்றவங்க கையை உயர்த்துக்க, 8 சொல்றவங்க கையை உயர்த்துக்க, 8 தாண்டி தொலைவே கூடாதுங்க அப்படின்னு சொல்றவங்க கையை உயர்த்து. 8 தாண்டி தொலைவே கூடாதா? புகாரி முஸ்லிமிலே ஹதீஸ் வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதங்களிலும் 11 தவிர வேறு எந்த இரவு வணக்க வழிபாட்டுடைய அததுகளையும் எண்ணிக்கையும் அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டவில்லை. அதே இமாம் புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸிலே வருகிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ரமதானுடைய இரவுகளில் 13 தொழுதார்கள்.
எட்டு தவிர மேல தொழுதீங்க, உங்களை விட வழிகட்ட கொள்கை உடையவர் யாருமே கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் யா ஹபீப் யா அஹி. இது ஒரு மஸ்அலா, இது ஒரு மஸ்அலா, ஃபிக்ஹுடைய சட்டத்தில் எழக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு. இதில் அவருடைய ஆதாரம் உறுதியாக அவருக்கு தெரிந்தால் அதை அவர் பின்பற்றுவார், இவருடைய ஆதாரம் உறுதியாக தெரிந்தால் அவர் அதை பின்பற்றுவார். இதில் வழிகேடு சத்தியம் என்றும் அளவிற்கு சமூகத்திலே பலர் இந்த ஒரு மசாலாவை கொண்டு சென்று விட்டார். நஃபிலான உனக்கு, நீ தொழுதால் கூலி, தொலைவில் என்றால் எதுவும் இல்லை, பாவமா தொழாட்ட பாவம். நஃபிலான உனக்கு இதை ஃபர்தை விட முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பெரிய மசாலாவாக கொண்டு சென்று சமூகம் பிளவுபட்டு கிடக்கிறது. தராவி தொழுகை, தராவின்னு வந்தாலே, ரமதானுடைய மாதம்னு வந்தாலே இந்த ஃபித்னா இல்லாம ரமதானுடைய பிறை தெரியுதோ இல்லையோ இந்த ஃபித்னா வந்துடும். பேஸ்புக்குகளையும் வாட்ஸ்அப்புகளையும் அவங்களுடைய சேரக்கூடிய இடங்களையும் 8 தொழுறதா 10 தொழுறதா 20 தொழுறதா 20 தொழுதா வழிகேடு, 8க்கு மேல தொழுதா அனுமதி கிடையாது, அது வழிகேடான கொள்கை. லா இலாஹ இல்லல்லாஹ் யா அஹி. உனக்கு ஆதாரம் சரியாக இருந்தால் அதை செயல்படு, நஃபில் தான். உனக்கு ஆதாரம் செயல்பாடாக இருந்தால் செயல்படு. அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் 2 வருகிறது சஹீஹான அறிவிப்பின்படி. 8 11 வித்ரோடு சேர்த்து, அல்லது 13, ரெண்டும் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த 2ஐ கொண்டும் தொழுவது சிறந்தது. இதற்கு மேல் தொழ அனுமதி உண்டா இல்லையா என்று அவர்களுடைய ஆதாரங்கள் அடிப்படையில் உலமாக்கள் கருத்து வேறுபாடு படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்கள் பல இருக்கிறது. உலமாக்களில் பெரும்பாலான உலமாக்களில் யாரும் ஒரு சில உலமாக்களை தவிர தொழுவது கூடாது என்று தடை விதித்ததல்ல, தொழாமல் இருப்பது சிறந்தது என்று சிலர் சொல்லி இருக்கிறார்கள், தொழுவது கூடும் என்று சிலர் சொல்லி. இது கருத்து வேறுபாடு மசாலாவுடைய விஷயத்தில் இல்லாமல் மசாலா இருக்காது. அவர்களுடைய தேர்வின்படி அவர்கள் செய்து கொள்ளலாம். ஆனால் இது ஒரு ஃபித்னாவுடைய காலமாக அமைத்துக் கொள்ளக்கூடாது. 8 தொழுவும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத மாதிரி தொழுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் இஷாவுடைய வக்து முடிந்ததிலிருந்து சஹருடைய நேரம் வரை தொழுவாங்க. இவர் 8 தொழுறோட யோசிப்பார், எந்த பள்ளிக்கு போனாடா அரை மணி நேரம் 20 நிமிஷம் சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும், முறையில் சுன்னா கிடையாது. இது ஃபித்னா, இது ஹிலாஃப். எண்ணிக்கையில் சுன்னா வேண்டும், முறையில் சுன்னா கிடையாது. அங்க போயிடாதீங்கன்னு எச்சரிக்கை செஞ்சிருவார். அங்க போயிடாதீங்கப்பா, 1.5 மணி நேரம் தாங்க முடியாது நம்மளால சொல்லி. லா இலாஹ இல்லல்லாஹ். யா அஹி, உன்னால் எவ்வளவு முடியுமோ தொழு. நின்று தொழ முடியவில்லையா நஃபில் தான், உட்கார்ந்து தொழு. சிறந்தது ரமதானுடைய மாதத்தில் மன் காம ரமதான ஈமான வ இஹ்திசாப குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமதானுடைய இரவுகளில் நின்று வணங்கியவர்கள் அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். உன்னால் நீளமாக ஓதி தொழ முடியவில்லையா, குர்ஆனை ஏந்தி பார்த்து படித்து தொழு, அனுமதி உண்டு. நஃபிலான வணக்கங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அவ்வளவு அழகான வணக்க வழிபாடு இன்று ஃபித்னாவாக மாறிக்கொண்டிருக்கிறது. 6வது சுன்னா, முடித்து விடலாம் ஒரு 5 நிமிடத்தில். 6வது ஏழைகளுக்கு உணவளிப்பது. ஏழைகளுக்கு உணவளிப்பது ரமதானுடைய சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானுடைய இஃப்தாரில் ஒருவருக்கு பொறுப்பேற்றால் அவருடைய நோன்பின் கூலியை இவர் அடைந்து விடுவார். இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்வது, அதற்கு உதவி செய்வது, பள்ளிகளிலே சென்று அந்த இஃப்தாருடைய உணவுடைய வேலைகளை செய்வது, இதுவெல்லாம் சுன்னா, இதுவெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய செயல். 7வது முடிந்தால் உம்ரா செய்வது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமதானிலே செய்யக்கூடிய உம்ரா ஹஜ்ஜுடைய கூலியை போன்றது, அல்லது என்னோடு ஹஜ் செய்த கூலியை போன்றது. 8வது ரமதானுடைய இறுதி 10களில் இஅ்திகாஃப் இருப்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடைந்த எல்லா ரமதானுடைய இரவுகளிலும் ரமதானுடைய இறுதி 10களிலும் பள்ளிகளில் இஅ்திகாஃப் இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கும் வரை. இறுதியாக ரமதானில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள். ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எண்ணிட்டு இருக்கிறாங்க, இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம், இது ரெஸ்ட் கூடிய மாதம், நல்லா தூங்கலாம். காலைல ஃபஜ்ர்ல தூங்கினா 9 மணிக்கு ஆஃபீஸ் போனால் எழுந்திருப்பார், ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுப்பார், அசர் வரும், அசர் போயிட்டு வந்து படுப்பார், இஃப்தார் வந்துடும், இஃப்தாரில் நோன்பு வந்துட்டு நானும் நோம்பாளிப்பார். லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதானுடைய மாதம் அல்லாஹ்வை இபாதத் செய்வதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம். இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது. யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள், பாலடித்தவர்கள். ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு மீது இருக்கக்கூடிய எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள். ரமதானில் உறங்காமல் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானில் உறங்காமல் துஹருடைய தொழுகைக்கு செல்லுவார், ரமதானிலே உறங்காமல் அஸருடைய தொழுகைக்கு செல்லுவார். இன்னைக்கு பலருக்கு அஸர் புஹர் ரமதான்ல தூக்கத்துல தான் இருக்கும், கனவுல தான் தொழுகிறார் பல பேர். லா இலாஹ இல்லல்லாஹ்.
லா இலாஹ இல்லல்லாஹ். முஸீபா இது, ஃபித்னா இது. இது எதை காட்டுகிறது? இவர் ரமதானுக்கென்று வேஷம் போடுகிறார், ரமதானுக்கென்று தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து நம்மை பாதுகாப்பானாக. இப்போது உறக்கம் ஹராமாகிவிடும். எப்போது? துஹர் தொழுகை, அஸர் தொழுகை, சுபுஹுடைய தொழுகை தொழாமல் உறங்கினால் அந்த உறக்கம் ஹராம். இப்போ வணக்க வழிபாட்டை விட்டு இந்த உறக்கம் எம்மை நீடித்தால் இந்த உறக்கத்தை எம்மை நாம் உறக்கத்திலிருந்து மீள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, இஸ்ராஃப் செய்தல். இஸ்ராஃப், சஹருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். வெள்ளிக்கிழமை சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ரமதான்ல ஒவ்வொரு காலை சஹர்லையும் இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். அதெல்லாம் இஸ்ராஃப். இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 தொழுகையில நிற்க முடியாது அவருக்கு, அப்படித்தான் வருவார். லா இலாஹ இல்லல்லாஹ். இவெல்லாம் என்ன உணவுகள்? இஃப்தாருடைய உணவு. அல்லாஹ்வுடைய தூதருடைய உணவு இஃப்தாருக்கு பேரித்தமும் தண்ணீர் தான். நின்று தொழுது விட்டு மறுபடியும் வந்து தேவையை சாப்பிடுவார்கள். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் தொழுகையே போவார். லா இலாஹ இல்லல்லாஹ். ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணாங்கன்னா அவருக்கு மக்ரிப் ஜமாத்தே கிடையாது, வீட்டிலே தொழுதுப்பாங்க.